ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் பவளம் சமூக ஊடகத்தின் வழியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நாம் புகழ்ந்து அவரை பாடி அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை உளமாற நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து தெய்வம் செய்த நன்மைகளையெல்லாம் நினைத்து பாடி மகிழ்வோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. புடமிடும் போல என்னை புடமிட்டி, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, அதனால் நான் சுத்தமானேனே. உன்னாக விளங்கு செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே. உன்னாக விளங்கு செய்தீரே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், உம்மன்பை நான் பாடுவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், உம்மன்பை நான் பாடுவேன். நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம் உள்ள கதவுகளை திறப்போம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவர். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரத்திலே இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் நிறைவாக பதில் தருகிறார். நிச்சயமாகவே ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையினால் நாமும் நம் குடும்பத்தினரும் நிறைவான அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே பாருங்கள், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடத்தில் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். பாருங்கள், இந்த உலகத்திலே நாம் வாழும் வாழ்க்கை பயணத்தில் அநேக நேரங்களில் பாவம் தவறு என்பது ஏதோ சில நேரங்களில் பல நேரங்களில் இந்த உலகத்திலே ஒரு கொலை குற்றம் இல்லையென்றால் ஒரு மிக பெரிய தண்டனை தீர்ப்புக்குரிய பாவங்கள் தவறுகள் என்பது இந்த உலகத்திலே அடிப்படையாக சில காரியங்களை நாம் காண்பிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், தம் சகோதர சகோதரிகளிடத்திலே சினம் கொள்கிறவன் அவன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான். கோபப்படுறது தப்பா? கோபம் என்பது எல்லா மனிதனுக்கும் உரியது, அது இயல்பு என்று இன்னைக்கு கோபப்படுவது சினம் கொள்வது என்பது தவறாகவே தெரியல. இந்த சினம் கொள்வது என்பது சில பேரல்ல பல பேருடைய ஆளுமையின் தன்மையாக மாறிவிட்டது. நான் அதிகாரத்தில் இருக்கிறேன், பவரில் இருக்கிறேன், அதனால நான் கோபப்படுறது தப்பு கிடையாது. இது எங்க வந்துட்டுனா வீட்டில் குடும்பத்தில் கணவன் மனைவியிடத்திலே கோபப்படுவது, மனைவி கணவனிடத்தில் கோபப்படுவது, பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே கோபப்படுவது. இந்த கோபம் அநேக தருணங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு நன்மையை செய்ய வேண்டுமோ, எவ்வளவு தூரம் நட்புறவை வளர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் தடுத்து விடுகிறது. நல் உறவை உடைத்து நிர்மூலமாக்கி உறவுகள் பரிதாபமாய் உடைந்து போவதையெல்லாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கூட நம்முடைய கோபம் சினம்
இறைவனுடைய நன்மையை, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள தடையா இருக்கு. அதனால நான் கோபப்படுறது நியாயம் அப்படின்னு நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. அதனால தான் யாக்கோபு முதல் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் 20வது வசனம், மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாய் இருக்கிறது. நீ யோசித்து பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில நாம் படுகிற கோபங்கள், எத்தனையோ பேர் மேல கோபத்தோடு இருக்கிறோம். வேலை செய்கிற இடத்துல கோபம், வீட்டில் கோபம், சமூகத்தில் கோபம். விளைவு என்ன பாருங்க, அந்த நாள் ஒரு வேதனை நாளாக மாறுகிறது, ஒரு குற்றப்பழி உணர்வினாலாக மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கோபத்தினால் பேசுகிற வார்த்தைகள், கோபத்தினால் நாம் செய்கிற செயல்கள், இவைகளெல்லாம் ஒருவேளை அந்த நேரத்தில் நம்முடைய பலனை காண்பித்தது போல இருக்கலாம். அதனால தான் ஒரு சின்ன அழகான ஒரு உவமை ஒன்று சொல்வார்கள். ஒரு தகப்பன் தன் மகனை பார்க்கிறார். அந்த மகன் எதற்கெடுத்தாலும் எல்லோரிடத்திலும் கோபத்தோடு அவன் செயல்படுகிறான். வார்த்தை, செயல் இதெல்லாம் மற்றவங்களை காயப்படுத்திக்கிட்டு இருக்கு, வீட்டில் உள்ளவங்களை காயப்படுத்துது. தகப்பனார் சொன்னார், மகனே இங்க வா, நீ எப்பொழுதெல்லாம் கோபப்படுகிறாயோ அப்பொழுதெல்லாம் இந்த ஆணியை எடுத்து இந்த சுவற்றில் அறைந்து விடு என்று கூறுகிறார். அந்த மகனுக்கும் கோபம் வருகிறது. வந்தவுடன் அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறான். அந்த ஆணி எடுத்து சுவற்றில் அறைகிறான். முடிவிலே ஒரு நாள் அவன் அறைகிற அந்த ஆணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக அவனுக்கே வேதனையாகி, அப்பா நான் ரொம்ப கோபப்படுறேன், இதை நான் எப்படியாவது விடணும் என்று சொல்லி எல்லாத்தையும் சாரி கேட்குறான், மன்னிப்பு கேட்குறான். நான் உங்கள்கிட்ட ரொம்ப கோபமாக பேசிட்டேன், உங்களை காயப்படுத்தபடி நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இந்த அப்பா சொன்னார், நீ யார்ட்டெல்லாம் மன்னிப்பு கேட்டியோ அவங்ககிட்டலாம் போய் அந்த மன்னிப்பை கேட்டுட்டு ஒவ்வொரு ஆணிகளாக உருவி விடு என்று சொல்லுகிறார். இந்த ஆணியும் அவன் போய் மன்னிப்பு கேட்கிறான், ஒவ்வொரு ஆணியாக உருவுகிறான். எல்லா ஆணிகளும் அதிலிருந்து கலற்றப்பட்டு விட்டது. இப்போ அப்பா சொன்னார், நீ ஆணியெல்லாம் கழட்டிட்டப்பா, ஆனால் நீ அந்த இடத்த போய் பாரு. அந்த இடத்த பார்த்த உடனே அப்பொழுதுதான் அவனுக்கு புத்தி தெளிந்ததாம். என்ன, ஆணி அடித்த அந்த இடத்துல அதனுடைய வடுக்கள் இருந்தது, அந்த ஆணியினுடைய துவாரம் அங்கே இருந்தது. பாருங்களேன், இதுல இருந்து நமக்கு என்ன புரியணும்னா, நம்ம கணவரை, மனைவியை, பெற்றோரை, பிள்ளைகளை பார்த்து முட்டாளே, மதிகட்டவனே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, நாயே, பேயன் எவ்வளவோ பேசியிருந்தோம். எல்லாம் பேசி முடித்துட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவோம், சாரி, மன்னிச்சுக்கோங்க. ஆனால் இதை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா, நம்ம சொன்ன வார்த்தைகளை நாம் அவளிடத்திலிருந்து எடுக்க முடியுமா? நம் செயல்பாடுகள் அவளுடைய எண்ணத்தில் அவளுடைய வாழ்க்கையை பாதித்து விட்டது. கோபம் அவர்களை வேதனைப்படுத்தி விட்டது. இப்போ அது அவர்களால் மறக்க முடியுமா? அதிலிருந்து அவர்கள் வெளியே வர முடியுமா என்றால் நிச்சயமாக உளவியல் ரீதியாக நீங்கள் ஒருவரை காயப்படுத்தின, ஒருவரை வேதனைப்படுத்தின, ஒருவரை துயரப்படுத்தின எந்த சூழ்நிலையையும் நீங்கள் அவரிடத்திலிருந்து திரும்ப எடுக்கவே முடியாது. ஒருவேளை நான் சாரி, அவங்கள மன்னிச்சிட்டேன்னு சொல்லிடலாம். ஆனால் பாருங்க, நீங்கள் அந்த நபரோடு பழைய நிலையில் உறவோடு நல்லுறவை ஏற்படுத்தவே முடியாது. ஏன்னா நாம் செய்கிற ஒவ்வொரு கோபத்தின் செயல்களும், கோபத்தின் வார்த்தைகளும் இந்த உலகத்தில் உறவை, நட்புறவை உடைக்கிறது, சிதைக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஒருவேளை இந்த உலகத்தில் யார் கூடயாவது கோபத்தோடு இருந்தீங்கன்னா முதல்ல போங்க, அவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு யாரையாவது காயப்படுத்தியிருந்தீங்கன்னா, வேதனைப்படுத்தியிருந்தீங்கன்னா, இன்னைக்கு கடவுள்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல மனதை தாரும், ஒரு லகுவான இருதயம், எல்லோரோடும் சமாதானமாக பொறுத்து கொள்கிற, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை எனக்கு தாரும் என்று நாம் கேட்போம். ஒருவேளை மன்னிக்க முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன்னா நாம் யோசித்து பார்ப்போமே. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் செய்த பின்பு
ஒரு தனிமையை சந்திப்போம், வேதனையை சந்திப்போம், இந்த உலகத்தில் கடவுளுடைய அருளை இழந்து போவோம் என்பதை மறக்க வேண்டாம். ஆதலால் நல்லுறவை ஏற்படுத்துங்கள், சினத்தை கோபத்தை அகற்றுங்கள். ஜெபிப்போமா? கண்களை மூடும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் யாருடைய இருதயத்தை எல்லாம் எங்கள் வார்த்தைகளாலும் செயல்களாலும் காயப்படுத்தினோமோ, எங்கள் சினமும் கோபமும் யாரையெல்லாம் வேதனைப்படுத்தியதோ அந்த இடத்திலெல்லாம் உம்முடைய இரக்கத்திற்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதுவரையிலும் நான் என்னுடைய கோபத்திற்கும் என்னுடைய அந்த சினத்திற்கும் சீற்றத்திற்கும் காரணங்களை கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தேன். உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பி என்னுடைய குற்றத்தை உணர்த்தியதற்காய் உமக்கு நன்றி. என் கணவரை, என் மனைவியை, என் பெற்றோர், பிள்ளைகள், உறவுகள், சகோதர சகோதரிகள், இச்சமூகம் நான் வேலை செய்யும் ஸ்தலங்களிலே எத்தனையோ நேரங்களிலே என் வார்த்தைகளாலும் செயல்களாலும் பிறரை காயப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும். நான் கோபத்தோடு செய்த செயல்கள் ஒருவேளை தெரியாம செஞ்சிட்டேன்னு சொல்லிடலாம், ஆனால் அவர்களுக்கு அது வடுவாக காயமாயிருக்கிறது என்பதை உணர்ந்து மன்னிப்பு வேண்டுகிறேன். சாமி, அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையை நீர் புதுப்படைப்பாய் மாற்றுவீராக. எல்லோரோடும் சமாதானமாய் நல் ஐக்கியத்தோடு வாழ அருள் புரியும். இந்த ஜபத்தில் பங்கெடுக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. வியாதிகள், பலவீனங்கள், துக்கங்கள், துன்ப துயரங்களோடு வாடுகிற எல்லா மக்களுக்கும் விடுதலை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அமைவதாக. இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து மீண்டும் உங்களுக்கு சிநேகத்துடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம் புன்னைக்காயல் அருகில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 10:30 மணி முதல் 4 மணி வரை ஜெபமாலை, ஜெப தியானம் நடைபெறுகிறது. வாங்க, அன்னை மரியாவின் பரிந்துரையில் அற்புதங்கள் ஏராளமாய் நடக்கிறது. இரக்கத்தின் ஆண்டவர் நமக்குரிய அற்புதத்தை செய்து நம் கண்ணீரையெல்லாம் துடைத்து நம் ஜெபங்களுக்கு பதில் தருவார். அதே போல ஒவ்வொரு நாளும் நம்முடைய தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட 95 பேருக்கு மேலாக மதியத்திற்கும் இரவுக்கும் உணவு சமைத்தவர்கள் இருக்கும் இடங்களுக்கே கொண்டு சென்று கொடுக்கப்படுகிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you. மரியே வாழ்க.